ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது என்ன பச்சை பட்டாணி மாதிரி இருக்குது, இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இதை நம்மகிட்ட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பச்சை பட்டாணி நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும் போது நம்ம நிறைய வாங்கிடுவோம். ஆனால் அது ஐயோ இவ்வளோ வாங்கிட்டோமே, இது இப்போவே செஞ்சு காலி பண்ணிடணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதை நம்ம வாங்கி ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். அந்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் செய்து எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வாங்குற வரையும் அது கெடவே கெடாது. அந்த அளவுக்கு நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். வாங்க அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது பச்சை பட்டாணி எனக்கு நல்லா கொஞ்சம் குவான்டிட்டி நிறையவும் சீப்பாகவும் கிடச்சிது. இப்போ இதை நான் ஃபுல்லாக உரிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் உரிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தோல் வந்திருக்கு, பயிறு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதை எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலான்றது பட்டாணி ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இது மாதிரி ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரமோ இல்லை நீளமாக உங்களுக்கு உயரம் ஜாஸ்தியாக இருக்க பாத்திரமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 3/4 வாசி தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு ஒலை கொதிக்கிற மாதிரி, அதாவது சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி நம்மளுக்கு கொதிக்க வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணியை இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியில் போட்ட பட்டாணி அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி மேலே எழும்பி வர வர நீங்கள் பட்டாணி எடுத்து பக்கத்துலேயே ஒரு வடிகட்டியில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வருது. ஃபுல்லாக மேலே வரட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 2-3 தானே இருந்தது, இப்போ கொஞ்சம் பட்டாணி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம மேலே தண்ணியெல்லாம் இருக்கிறதுக்காக நான் இந்த அப்பளம் வறுக்கிற இந்த கரண்டி எடுத்துருக்கேன். பக்கத்துலேயே தட்டு வச்சு இந்த வடிகூடையும் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம இப்போ எடுத்த பட்டாணியை சேர்த்துட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தண்ணி கீழே எதுவும் வழியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாணி மேலே வர வர நம்ம எடுத்து பக்கத்தில் இருக்க பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ மேலே வர பட்டாணியை மாத்திரம்தான் நீங்கள் எடுத்து போடணும். அடியிலேருந்து கலர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. கீழே போட்டிருக்க பட்டாணி ஃபுல்லாக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா, அதை மாத்திரம்தான் நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கணும். அடியிலேருந்து எடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த பொசிஷனில் காட்டுறேன். இப்போ தண்ணி கீழே பாருங்கள், நம்ம போட்ட பட்டாணி எல்லாம் அடியில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு தண்ணியில் வெந்து லேசாக வேகும். அதாவது போட்ட உடனே மேலே வர்றதுனால இது ஒரு செகண்டுக்கு மாத்திரம் தண்ணியில் வெந்து ஒன்று ஒன்றா மேலே வருது பாருங்கள்.
இப்படி மேலே வரும்பொழுது மாத்திரம்தான் நம்ம எடுக்கணும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் நான் ஏன் நிறுத்தி பொறுமையாக சொல்கிறேன்னா, வேகமாக சொல்லி முடிச்சிடலாம், வீடியோவை ரொம்ப சீக்கிரமாகவும் சொல்லி முடிச்சிடலாம். பட் எல்லாருக்குமே புரியும் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ எல்லா பட்டனையுமே மேலே வந்துருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கத்தில் கூடையில் நான் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது என்ன பண்ணலாம், இந்த தண்ணியிலேருந்து எடுத்த பட்டாணியை என்ன பண்ணலான்றது சொல்கிறேன். ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. இந்த டவல் நீங்கள் உங்களுக்கு வெயில் படாத ஒரு ஃபேன் காற்றுலேயே காய வைக்கிற மாதிரியோ இல்லை நிழலில் காய வைக்கிற மாதிரியோ எந்த இடத்துலையோ அங்கே நீங்கள் இந்த காட்டன் துணியை நீங்கள் விரிச்சுக்கோங்க. இதில் தண்ணி இல்லாமல் நம்ம தண்ணியிலேருந்து எடுத்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து எடுத்த இந்த பச்சை பட்டாணியை இந்த டவலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டேன். எனக்கு கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பூனைக்குட்டி இருக்குது வீட்டில், அது ஏதாவது கால் வச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் கிச்சன் மேடை மேலேயே நான் இதை டவல் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ இது ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆறிடும். உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் இதை நல்லா நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா காய வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நேற்று நான் சாயந்தரமாக உங்ககிட்ட காண்பிச்சேன். தண்ணி இல்லாமல் நல்லா டவலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலான்னு. இப்போ இது நேற்று ஈவினிங் காய வச்சு இப்போ மார்னிங் எனக்கு ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. நல்லா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு வேறு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் காய வச்ச பட்டாணியை இந்த ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நான் போட்டுட்டேன். இதை நம்ம எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு தேவைப்படும் போது மாத்திரம் கொஞ்சமாக மேலேருந்து தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதியை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெடாது. இப்படி நான் சொன்ன மாதிரியே செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.